நமஹ. ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே. திருவள்ளூரில் ஆரம்பித்த சிவயாத்ரா சுபயாத்ராவின் 6வது நாளான இன்று விரிஞ்சிபுரம் மரகதாம்பிகை சமேத மார்கவந்தேஸ்வர சுவாமி சன்னதியில் இனிதாக நடைபெற்றது. இந்த விரிஞ்சிபுரம் மார்கவந்து சுவாமிகளை பார்த்துதான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் நாம் அன்றாடம் பஜனையாக பாடக்கூடிய சம்போ மகாதேவா என்ற பாடலை ஸ்தோத்திரத்தை பாடியுள்ளார். அவருடைய சன்னிதானத்தில் நமது ஆன்மீக குழுவினர் சம்போ மகாதேவா என்னும் ஸ்தோத்திரத்தை இசைக்க இருக்கின்றனர். ஓம் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா பாலாவனம் ரத்ரிரீடம் பாலநேத்ராதிஷக்தபத்யேஷு கீடம் சூலாதராதிகூடம் சுத்தமார்த்தேன சூடம் பதே மார்கவந்தம் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா அங்கே விராஜத்புஜங்கம் அப்ரதங்காதரங்காபிராமோத்ரமாங்கம் ஓங்காரவாடி குரங்கம் சித்த சம்சேவிதாங்கம் பதே மார்கவந்தம் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா நித்யம் நிரானந்தரூபம் நிர்குணாகேஷ லோகேஷ வைரக்ரதாரம் கார்த்தஸ்வராகேந்திர சாபம் கீர்த்திவாசம் பஜே திவ்ய கர்மார்த்தபந்தம் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ மகாதேவ தேவா கந்தர்பதர்பக்னவீஷம் காலகண்டம் மகேஷம் மகாகௌமகேஷம் குந்தாமதந்தம் சுரேஷம் கோடி சூரிய பிரகாசம் பஜே மார்கவந்தம் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா மந்தார பூதேருதாரம் மந்தார கேந்திரசாரம் மகாகௌர்ய தூரம் சிந்தூர தூர பிரசாரம் சிந்து ராஜாதிதீரம் பஜே மார்கவந்தம் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா அப்யவேத கீதம் சௌரராகம் படேயஸ்து பக்த்யா பிரயாணே தஸ்யாத சித்தி விதேதே மார்க மத்யே வயம் சாதுலோகே மகேஷ சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா. இந்த அப்பைய யஜ்வேந்திர கீதம் அப்பையா யஜ்வர் என்ற முள்ளன்ற கிராமத்தின் பக்கத்தில் உள்ள க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். ஒரு காலம் வேலூர் மகாராஜாவிடம் இவர் பணிபுரிந்திருக்கும் பொழுது இவருடைய விரோதிகளால் நள்ளிரவில் இவருக்கு ஆபத்து ஏற்பட்டது. அந்த நேரத்திலே அவரிடமிருந்து காப்பதற்காக இந்த அப்பைய யஜ்வேந்திர ஸ்தோத்திரமான 5 ஸ்தோத்திரங்களை பாடும்போது எதிரிகள் எல்லோரும் ஓய்வற்ற அசைவற்ற ஓவியம் போல் நின்று விட்டார். அதிலிருந்து இவர் தப்பி வந்தார். ஆக நாம் எல்லோரும் இந்த அப்பைய யஜ்வேந்திர கீதத்தை பாடி வந்தோமானால் எதிரிகளிடமிருந்து நாம் தப்பிப்பதோடு கூட வெற்றியும் காணலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். இறுதியாக நமது பாகவதர் அவர்கள் சிறிய தேவாரம் பாடுவார். தோடுடைய செடிகள் விடையேறியோர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான்
நாதவே சிவனே போற்றி ஹரஹர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்